பாபு அடுத்த பாடம் என்ன இருக்குது? ஹுப்புர் ரசூலி மினல் ஈமான். ரசூலுல்லாஹ்வை பிரியப்படுறது ஈமான். என்னது? ஈமான்ல உள்ள ஒரு விஷயம். وبه قال حدثنا ابو اليمان قال اخبرنا شعيب قال حدثنا ابو زناد عن الاعرج عن ابي هريره رضي الله تعالى عنه ان رسول الله صلى الله عليه وسلم قال. இந்த ஹதீஸ்லாம் ஒன்றாவது முறையே படிச்சிருப்பீங்க. இந்த புகாரியில் என்ன செய்றீங்க? இப்போ புகாரியில் உள்ளது தான் அதில் முக்தார் அஹ்லாக்லாம் வந்திருக்கும் இல்லையா? قال فوالذي نفسي بيده ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய உயிர் யார் வசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லா யுமினு அஹதுக்கும், உங்கள் ஒருத்தரும் ஈமான் கொண்டவராக உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகாது. ஹத்தா, எது வரைக்கும் அப்படின்னா, அக்கூனு, நான் ஆகிற, அக்கூன ஹத்தா அக்கூன, நான் ஆகும் வரை, நான் அஹப்ப இலைஹி வாலிதிகி வலதிகி, தன்னுடைய பிள்ளைகள் பெற்றோர்களை விட ஒருத்தனுக்கு அதிகம் பிரியமுள்ள நபராக நான் ஆகின்ற வரையிலும் உங்களுடைய ஈமான் என்னவாகாது? பரிபூர்ணமாக ஆகாது. நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பிள்ளைகளை விட என்ன செய்யணும்? அதிகமாக நேசிச்சா தான் அவங்க ஈமான் பரிபூர்ணமாக இருக்கும்னு சொன்னாங்க. அப்படி நேசிச்சா தான் உண்மையான முஃமின். அப்படி நேசிக்கலை அப்படின்னா உண்மையான முஃமின் லிஸ்ட்டில் நம்ம வரமாட்டோம். அப்படி நேசித்தோம் அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்கும். நம்ம கரெக்டாக அப்போ தான் வாழ முடியும். சுன்னத்தெல்லாம் தொழுகிறோம், சுன்னத்தெல்லாம் பேணுறோம், சின்ன சின்ன விஷயங்களில் ஃபாலோ பண்ணுறோன்னா அப்போ அங்கே ரசூலோட பெரிய நமக்கு கொஞ்சமாக கல்வியில் என்ன செய்யணும் இருந்தால் தான் சுயமாக என்ன செய்ய முடியும்? சுன்னத்தான காரியங்களை செய்ய முடியும். வெள்ளிக்கிழமை குளிக்கிறதுங்கிறது ஒரு சுன்னத்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நினப்பில் குளிக்கணும். எந்த நினப்பில்? வெள்ளிக்கிழமை குளிக்க சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு, இல்லை இன்றைக்கி லீவு அதனால் நான் குளிக்கிறேன் அப்படி நம்ம நினச்சோம்னா அது சுன்னத்துடைய அமலாக என்ன பண்ண கருத்தில் கொள்ளப்படாது. இப்போ நிறைய செயல்பாடுகளில் சுன்னத்தை பேண முடியும். செருப்பு போடுறீங்க, ரைட் சைடு போடுறீங்க அப்படின்னா அது என்னது? சுன்னத்து. யதார்த்தமாக போட்டுட்டு போகிறது என்னவாகாது? அது நன்மை கொண்டு வராது. ஒரு கால் லெஃப்ட்டு கால் முன்னாடி போய் போட்டுட்டீங்க, திடீர்னு உங்களுக்கு என்ன செய்யுது? இப்போ ஞாபகத்துக்கு வருது, என்னடா ரைட்டில் போடுறது தானே உங்களுக்கு என்னது? சுன்னத்து. உடனே கட்டிட்டு திருப்பி என்ன செய்றீங்க? இதை தான் ரப்பு யாரெல்லாம் பார்க்குறான். புரிஞ்சா? இதுதான் உங்களுடைய நியத். இப்போ யாரும் உங்களை கேமரா வச்சுலாம் சுன்னத்தை ஃபாலோ பண்ணுறாங்கலாம் வாட்ச் பண்ண முடியாது. இப்போ பாத்ரூம் போகிறீங்க, நின்றுட்டு போகிறீங்களா, உள்ள உட்காந்து போகிறீங்களான்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். உங்களை தாண்டி எல்லாருக்கும் தெரியும். யாரும் என்ன செய்ய முடியாது, உள்ளக்கெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் கரெக்டாக உட்காந்து போகிறீங்களா, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா? செருப்பு போட்டு உள்ளே போகிறீங்களா, தலையை மறைச்சிட்டு போகிறீங்களா, உள்ளே போகும்போது துவா ஓதுறீங்களா, வெளியே வரும்போது துவா, எல்லாம் பட்டு தூங்குறோம் இல்லையா? எத்தனை பேர் கரெக்டாக துவா அந்த அல்லாஹும்ம பிஸ்மிகா மூத்துவாகியான்னு சொல்லிட்டு தூங்குறோம்? எத்தனை பேர்? நமக்குள்ளே நம்ம யோசிச்சு பார்த்துக்க வேண்டியதான். ஆரம்பத்தில் பழகிட்டோன்னா அது என்னவாயிரும்? அப்படியே பழகிரும், மறக்காது. தூங்கணும்னு போனாலே என்னவாயிரும்? அந்த துவா ஞாபகத்துக்கு வரணும். படுத்தா அல்லாஹும்ம பிஸ்மிகா மூத்துவாகியான்னு நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அப்படி எந்த அளவுக்கு சுன்னத்து நம்ம வாழ்க்கையோட என்ன பண்ணிடணும்? அப்படியே இணைஞ்சி பழகிடணும். அப்படி ஏன் அவங்கள எப்போ அந்த மாதிரி பழகும்னா நம்ம உண்மையில ரசூலுல்லாஹ் பிரியப்பட்டது தானே. வெறுமனே ரபியுல் அவ்வல்ல மட்டும் மௌலித் ஓதுனா உண்மையான பிரியமாயிருமா? அது அந்த மாதத்தில் அவங்க பிறந்தாங்கன்னு கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி ஓதிக்கணும், அது வேற. அதுக்காக வேண்டி அது மட்டுமே தான் ரசூலுல்லாஹ் அந்த மாதம் இன்றைக்கி ரசூலுல்லாஹ் பிறந்த மாதம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மட்டும் செய்கிறதெல்லாம் சிறந்ததாக ஆகாது. நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எவ்வளோ சுன்னத்துகள் கடைபிடிக்காமல் நம்ம என்ன செய்கிறோம்? வெள்ளிக்கிழமை நகை வெட்டுறோம். நம்ம ஒரு சைடில் என்ன பண்ணிடுறோம்? இங்கே ஆரம்பித்து இங்கே முடிச்சு வெட்டிட்டு போயிடுறோம். இப்போ இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கிறதுன்னு சுன்னத்து இருக்குது பார்த்தீங்களா? அதை ஃபாலோ பண்ணலாம் நினச்சா. ஆனால் நமக்கு அதில் ஒரு என்ன கிடையாது, எதுக்கெல்லாம் போட்டு சும்மா வெட்டிட்டு போட அப்படின்னு வெட்டிட்டு போயிட்டு. அந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன விஷயங்களை சுன்னத்துக்களை எப்போ ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா நாம் உண்மையில் ரசூலுல்லாஹ் நேசித்தா தான் நம்ம என்ன பண்ண முடியாது. அதை யாரும் சொல்லி ஃபாலோ பண்ணுறதுலாம் அது சொல்கிறாங்க அப்படின்னு செய்கிற மாதிரி இருக்கும், ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு செய்கிற மாதிரி இருக்கும். யதார்த்தமாகவே அந்த பிரியம் நமக்கு வந்துச்சுன்னா தானாக என்னவாயிரும்? அது நடைமுறையில் வந்துடும். அப்போ நம்ம இன்னும் ரசூலுல்லாஹ் ஒழுங்காக நேசிக்கலைன்னா ஈமான் என்னது? பரிபூர்ணமாக ஆகாது. அடுத்த ஹதீஸ் என்னது? وبه قال حدثنا يعقوب بن ابراهيم قال حدثنا ابن علي بن علي عن عبد العزيز بن شهيب عن انس عن النبي صلى الله عليه وسلم تحويل وقال حدثنا آدم قال حدثنا شعبة عن قتادة عن انس قال قال النبي صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده وولده والناس اجمعين. டோட்டலாக எல்லாத்தை விடவும் என்ன செய்யணும்? நேசிக்கணும்.